ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ரயிலில் போகும்போது எங்கள் கூட ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட், 2 கை குழந்தைய வச்சுட்டு வந்தாங்க. உண்மையிலே அவங்க 2 நாள் எங்கள் கூட ட்ரெயின்லேயே வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க செங்கல்பட்டில் ஏறினாங்க. டெல்லி வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே 2 நாள் அவங்க கூட நாங்கள் வந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத எங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வந்தாங்க. உண்மையிலே ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு குழந்தைய வளர்க்கறதும் சரி, அவங்க லைஃப்பை ரன் பண்ணுறதுலேயும் எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. உண்மையிலே கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்தது. சரி, நம்மளும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம். உண்மையிலே சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்கள பார்த்தா தயவு செய்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஆதரவு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ட்ரெயினில் 2 நாள் என்னால் அவங்களுக்கு என்ன உதவி பண்ண முடிஞ்சிச்சோ நான் பண்ணேன். என்னான்னு கேட்குறீங்களா? அதாவது குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கு அவங்களால அதிகமாக செலவு பண்ண முடியலை. ஏதோ நம்ம 2 நாள் தான் அவங்களோட ட்ராவல் பண்ண போகிறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதுகளை மட்டும் 2 நாள் நான் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். அவங்க வேணான்ட்டு தான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுமே அவங்க சிங்கிள் பேரண்ட் தெரியாது. அப்புறம் அதுக்கப்புறம் பேசுகிறத வச்சு கேட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஜென்ஸுமே இருந்தாங்க பாருங்கள், அவங்களுமே ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. தெரிஞ்ச உடனே 4 பேர் அவங்களுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ட்ரெயினில் வரும்போது அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. சாப்பாடு பாருங்கள், அவங்க 3 பேர் வந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சாப்பாடை தான் வாங்கினாங்க. போதும், பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தா அந்த ஒரு சாப்பாடை 2 பசங்களுக்கே பத்தலை. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் அங்கே நம்ம கூடயே இருக்கிறவங்களே இன்னும் 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணி அந்த பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கொடுத்தாங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த உலகத்துலேயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, தப்பான எண்ணத்தில் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி மாதிரி பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம யாரை எங்கே பார்த்தாலும் கூட பிறந்தா அண்ணா, நம்ம அக்காவா, நம்ம அம்மாவா ஒரு பெண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உண்மையிலே எல்லா இடத்துலையும் பெண்கள் பாதுகாப்பாக தான் வருவாங்க. 2 நாள் ட்ரெயினில் பாருங்கள், நானும் அந்த பொண்ணு 2 பேருமே பொண்ணு மட்டும்தான். எங்களை சுற்றி எல்லாருமே ஜென்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே எல்லாருமே ஆர்மிக்காரங்களாக இருந்தாங்க. 2-3 பேர் சிவிலில் வேலை செய்கிறவங்களா இருந்தாங்க. எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க, மதுரை, கோயம்புத்தூர்காரங்க இந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க. உண்மையிலே பாதுகாப்பாக நாங்கள் வந்தோம் தான். ஆனால் 2 லேடிஸ் மட்டும்தான் நாங்கள் அங்கே இருந்தோம். எங்களை சுற்றி எல்லாமே ஜென்ஸ் தான் இருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் பாதுகாப்பாக தாங்க வந்தோம். உண்மையிலே இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் அவங்க சிங்கிளாக இருக்கிறாங்க போல், அவங்க சப்போர்ட் அவங்க வீட்டு சைடு அந்த பொண்ணு சொன்ன விஷயம்னா, எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை. அவங்க அம்மா வீடு அந்த பொண்ணோட அம்மா வீடு டெல்லியா. அவங்க மேரேஜ் பண்ணது செங்கல்பட்டுவான். அப்போ அம்மா இப்போ லீவுக்காக அம்மா வீட்டுக்கு வந்துட்டுருக்குறோம் டிசம்பரில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நிறையா குடிப்பாங்களாம். குடிச்சிட்டு வேலைக்கு போகிறதில்ல, இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனையாகவே இருந்திருக்கும் போல். அதனால் இவங்க விலகி வந்ததாக சொன்னாங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்க தாங்க செய்யுது. என்ன பண்ணுறது, சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிடறாங்க, சில பேர் வாழவே முடியாமல் தனியாக வந்துடுறாங்கங்க. ஆனால் இந்த மாதிரி சிங்கிளாக நம்ம இந்த சொசைட்டியில் வாழ்கிறதுன்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அதை விட கொடுமை, அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம வாழ்க்கை முழுக்க நரக வேதனையை அனுபவிக்கணுமேன்றதுக்காக சில பேர் வெளியில் வந்துடுறாங்க. பரவாயில்லைங்க. ஆனால் இந்த மாதிரி பெண்கள் தனியாக வெளியே 2 குழந்தைய வச்சு வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எல்லா பெண்களுக்குமே இருக்கிறதில்ல. ஆனால் இருக்கிறவங்கள சுற்றி இருக்கிறவங்க தைரியமாக இருக்க விடுறதில்ல. ஆனால் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அவங்கள தப்பான கண்ணோட்டத்தில் யாருமே பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லையா, தொந்தரவு இல்லாமல் விலகிருங்க. இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்டை சமூகத்தில் சந்தோஷமாக வாழ எல்லோருமே நம்ம சப்போர்ட்டாக தாங்க இருக்கணும். அவங்க ஒரு குழந்தைய வச்சுட்டு நம்ம 2 பேர் இருந்து வாழ்கிற வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கும்போது சிங்கிளாக அவங்க வாழணும். நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக உதவியாக இருங்க. யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம வாழ்கிற வாழ்க்கை தாங்க நிம்மதியான வாழ்க்கை. இதுபோல் நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எல்லோரும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.